ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கர்த்தருடைய சித்தத்தின்படி. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே. 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். பாபி ஒரு கிறிஸ்தவன், ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவன். ஆங்கில விமானப்படையில் பணியாற்றினான். 2ஆம் உலகப் போரின் போது இவனோடு சேர்ந்து 6 பேர் வெடிகுண்டு விமானத்தில் பணியாற்றினர். உத்தரவு வரும்போது எதிரிகளின் படை மீது குண்டு வீச வேண்டும். பாபியின் தோழர்கள் பயத்துடனே பணியாற்றினர். ஆனால் பாபிக்கோ பயம் ஏதும் இல்லை. நிதானமாக செயல்பட்டான். போர் மூண்டது. படைத்தலைவர் அவர்களை அழைத்து அவர்கள் செய்ய வேண்டிய முறைகளையும் நேரிடக்கூடிய ஆபத்துக்களையும் விளக்கினார். மேலும் அவர் சொன்னது என்னவென்றால், ஜெர்மனிய விமானப்படைகள் அபார சக்தி வாய்ந்தவை. அநேகமாக உங்களுடைய விமானம் வீழ்த்தப்படலாம், விமானிகள் உயிர் இழக்கலாம் அல்லது கைதாகலாம். அதற்குள் எதிரிகளின் இலக்குகள் மீது குண்டு வீசி நாசப்படுத்த வேண்டும் என்று கூறினார். குறிப்பிட்ட நேரத்தில் 7 விமானிகளும் தங்கள் விமானத்தில் ஏறினர். போரில் எதிரி பீரங்கிகள் பயங்கரமாக முழங்கின. மரண பயம் அனைவரையும் ஆட்கொண்டது. பாபி தனக்காக கவலைப்படவில்லை, தன் தோழருக்காக கவலைப்பட்டான். அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, மரணத்தை சந்திக்க ஆயத்தமாகவும் இல்லை. தோழர்களின் குடும்பத்திற்காகவும் அவர்களுக்காகவும் பாரமாக பாபி ஜெபித்தான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வசனத்தை வைத்து ஜெபித்தான். அவன் ஜெபித்ததை அவனுடைய நண்பர்கள் தொடர்பு கருவி மூலம் இதை கேட்டு உற்சாகமடைந்தார்கள். விமானம் அக்கினி மலையினுள் ஊடுருவி சென்றது. எதிரிகளின் பீரங்கி குண்டுகள் இவர்கள் விமானத்தில் மோதின. விமானத்தின் இறக்கைகள் சேதமடைந்தன. கட்டுமான சட்டம் பாதிக்கப்பட்டது. பணி முடிந்து மீண்டும் வந்த வழி திரும்பினார்கள். விமானம் சேதமடைந்த போதிலும் விமானிகளுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. தங்கள் தோழர்கள் பாபிக்கு நன்றி சொன்னார்கள். பாபி ஜெபித்ததால் மாத்திரமே உயிரோடு திரும்பினோம் என்று மகிழ்ச்சியோடு கூறினார்கள். நம் தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று பாபி தன் நண்பர்களுக்கு சொன்னான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நாமும் இக்கட்டில் இருக்கும்போது அழைப்போம். தேவன் நம் வாழ்விலும் அதிசயங்களை காண செய்வார். அதிசயமானவரே, எங்கள் வாழ்வில் நீர் செய்த அதிசயத்திற்காக உம்மை துதிக்கிறோம் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.